சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் பல்வேறு இடங்களிலிருந்து சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய செய்திகளை பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதங்களை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ஸ் கேட்கலையா? ஸ்பீக்கர் கேட்கலையா? கேக்குதா? ஸ்பீக்கர் கேக்குதா? இப்போ கேக்குதா? சரி. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புறீங்க? கை தூக்குனவங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப கை தூக்குறவங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பாத்தீங்களா? ஆசீர்வாதம்னா சொன்னாதான் நம்ம. சரி, பிரியமானவர்களே, இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை அழகுபடுத்தப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய வாழ்க்கை செம்மையாய் நன்மையாய் செழிப்பாய் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே தன்னுடைய விருப்பங்களை எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு சிலரா சொல்லுவாங்க, ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணலாமா? ஆனா ஆசீர்வாதத்தை தடை பண்ண மாட்டாங்க. யாராவது அப்படி பண்றவங்க கிட்ட போயிட்டு, ஐயா ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வண்டியை வந்து வாங்கி கொடுக்க சொன்னார் ஆண்டவர், சொன்னா இல்ல பிரதர், நான் கால் இருக்கும் வரைக்கும் நடந்தே ஊழியம் செய்வேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் கேட்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் விரும்ப வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கடந்த வாரத்துல நாம் என்ன தியானித்தோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்பதை கடந்த வாரங்களில நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலையும் நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தான் தியானிக்க போறோம். இது ஒரு தொடர் போதனை. நாம சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒவ்வொரு வாரத்துக்கும் செய்திகளுடைய வித்தியாசங்கள் புரியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையே ஐயா பேசுகிறாருன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்ல ஆயிரக்கணக்கா இருக்குது. ஆபிரகாமை குறித்து நாம் அநேக வாரங்கள் பேசலாம். அப்படியானால் நம்ம யாரா இருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நாம யாரா இருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? விசுவாசத்துல நாம யாரா இருக்கிறோம்? ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் வாக்குகள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கென்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவங்கெல்லாம் விசுவாசத்தின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆபிரகாம் விசுவாசம் ஆபிரகாமுடன் என்ன பண்ணப்படுறாங்களா? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் விசுவாச மார்க்கத்தாருக்கும் உண்டு. நம்புறவங்க மட்டும். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு மைக் யாருக்கிட்ட இருக்குது? வாசி. நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதி. ஆண்டவர் நான் உன்னை 12ஆம் அதிகாரத்துல ஆசீர்வதிச்சுட்டேன், இதோட நீ வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன்னா கடைசியில வேணா எதனா மிச்சம் மீதி இருந்தா பாக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவருடைய இருதயம் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய அப்படி சொல்லிட்டே வராரு. 17ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய்.
ஆபிரகாமுக்கு தானே சொன்னாரு, எங்களுக்கு சொன்னாரா? ஆபிரகாமை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது சொந்தம். இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறதா இருந்தா, ஆஹா என் பேர்ல உயில் எழுதப்பட்டிருக்குதுன்னு விசுவாசிங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கல்ல பிள்ளைக்கும் கிடைத்ததையா. அப்படியானால் தேவன் நம்மை எல்லா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கும் உரிமையானவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளணும். எல்லா ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து தான் வருகிறது. எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து தான் வருகிறது. பரத்திலிருந்து வருதுன்னு சொன்னா எந்த பரத்திலிருந்து வருது? யாரு பரத்துல? யார் இருக்கிறது? பரத்துல யார் இருக்கிறது? யாருடைய தேவன்? நம்முடைய தேவனா? நம்முடைய தேவன் என்று பொதுவா பாடிடலாம். ஆனா ஏன் தேவன்? யாருடைய தேவன்? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவன். அது பொதுவான சத்தியம். என்னுடைய தேவன். எத்தனை பேரை தேவன் தனிப்பட்ட முறையில என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்றவங்களா? கரங்களை உயர்த்தி. நான் என் நேசருடையவர் என்றால் அவர் என்னுடையவர். அப்படியானால் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் தாயுமானவர், அவர் தந்தையுமானவர், அவரே உன்னுடைய நாயகர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே உன்னுடைய துணை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமது அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர்தான் என்னுடைய சகோதரன் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய ஆசிரியர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய மேய்ப்பர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் என்னுடைய துணையாளர். அவரே எனக்கு எல்லாமா இருக்கிறவர். இதை நீங்க ஏதோ ஏங்க, உங்க உரிமையை நீங்க எப்படி எடுப்பீங்க? உங்க உரிமையை நீங்க உங்க வீட்டுல 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களோ 4 பிள்ளைங்களோ. கர்த்தருக்கு சித்தமானா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். புதிய தலைமுறைகள் 3க்கு குறைவா பெற்றுக்காதீங்க. இதுக்காக போய் கேஸ் போட்டு விட்டுறாதீங்க என் பேர்ல. மினிமம் 3, மேக்சிமம் 5 பெற்றுக்குங்க. இந்த 2 வேணாம், 2 வேணாம். நான் சொல்றேன் கேளுங்க, 3 வச்சுக்கோங்க. அது நான் ஒன்னும் நியூமராலஜி நம்புறவங்க கிடையாது. 1, 2, 3 நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால சொல்றேன். கர்த்தர் நல்லவர். இது எடிட் பண்ணாமலே இதை போட போறோம். ஆமென். உலகத்துக்கு தெரியட்டுமே ஏசு நல்லவர். நாம தான் இந்த உலகம் பெருகிச்சுன்றதுனால நம்ம சோத்திரம் ஃபேமிலி பிளான் போட்டோம். ஃபேமிலி பிளானே வேற மாதிரி இருந்திருக்கணும். நம்ம வேற மாதிரி ஃபேமிலி பிளான் போட்டோம். ஏசு நல்லவர் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய இந்த காரியங்களை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு என்ன ஆவாய்? தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். You will be the father of the many nations. ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இல்ல, பல தேசங்களுக்கு நீ தலைவனாக போகிறாய். அப்படியானால் நன்றாய் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய மனசு, அவர் தருகிற நன்மை என்பது குறுகின கை உடையதாக அல்ல. கர்த்தருடைய கை எப்படி இல்லையா? குறுகி போன கை அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் நான் கொடுத்தேன், உனக்கு நிறைய கொடுத்துட்டேன், நான் இதுக்கு மேல எப்படி உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்றவர் அல்ல. அவர் நாம பாத்திரமாக நம்மை மாற்ற அவர் நம்மை இந்த எண்டு வைக்கவே மாட்டார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு எண்டை நீங்க தான் வச்சுக்கணும், தவிர அவர் வைக்க மாட்டாரு. உங்களை உயர்த்துவதிலே ஆண்டவர் ஒரு நாளும் சோர்ந்து போவதே இல்லை. உங்களை கனப்படுத்துவதிலே தேவன் ஒரு நாளும் சொனக்கம் காட்டப் போவதே இல்லை. மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற நல்ல தேவன். ஆண்டவர் மனிதர்களிடத்துல வரும்பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட வந்தாரு, ஒரு பிளானோடு மட்டும் வரல, பிராமிஸோடும் வந்தாரு. ஒரு திட்டத்தோடு மாத்திரம் தேவன் வரல, அவர்களை ஆசீர்வதிக்கிற காரியங்களுக்கு ஒருத்தர. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க உங்களுக்கு பெருசு. அப்பா 25,000 ரூபாய் கொடுக்குறீங்க, 25,000. ஆனா ஒரு கம்பெனி உங்களை கூப்பிடுது, நான் 75,000 கொடுக்குறேன், உனக்கு கார் கொடுக்குறேன், உனக்கு நான் டிரைவர் கொடுக்குறேன்,
உனக்கு நாங்க வந்துட்டு என்ன பண்றோம், குவார்டர்ஸ் கொடுக்குறோம், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறோம், உனக்கு என்னென்ன யோசிக்கிற எல்லாம் கொடுக்குறோம். நீ செய்ய வேண்டியது என்னன்னா 8 மணி நேரம் என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது இது இஷ்டமா இருக்குமா? 75,000 கொடுக்குறாங்க சரிதான், கார் கொடுக்குறாங்க சரிதான், எல்லாம் சரிதான், 8 மணி நேரம் வேலை செய்ய சொல்றாங்களேன்றது அப்படி யோசிப்பீங்களா? வேலையை யோசிப்பீங்களா? கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை யோசிப்பீங்களா? வாலிபர்களே, கன்னத்துல கை வைக்க கூடாது. சிந்திக்கிறீங்களா? வாலி பிள்ளைங்களே, நீங்க படிச்ச படிப்புக்கு 25,000 சம்பளம் கொடுத்தாவே உங்களுக்கு போதுன்னு தோணுதுங்க. ஆனா ஒரு நிறுவனம் என்ன பண்ணுது, உங்களுக்கு 75,000 கொடுக்குது, உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குது. அவங்க சொல்றாங்க 8 மணி நேரம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யணும், 1 மணி நேரம் உங்களுக்கு அதுல என்ன இருக்குது, லஞ்ச் பிரேக் இருக்குது, காலைல ஒரு அரை மணி நேரம் டீ பிரேக்கு, போறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் டீ பிரேக்கு, நீங்க சாப்பிட்டு போலாம், ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லுது. 8 மணி நேரம் வேலையை ஹைலைட் பண்ணி பாப்பீங்களா? அவங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஹைலைட் பண்ணி பாப்பீங்களா? உயர்த்தி பாப்பீங்களா? நிறைய பேர் புச்சுன்னு பாக்குறத பார்த்தா சும்மா போய் அப்போ ஆபீஸுக்கு சும்மா போய் உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வரலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லைன்னா 2 மணி நேரம் போயிட்டு வந்துடலாம் யோசிக்கிறீங்களா? அப்படியானால் எதை பெருசா பாப்பீங்க? ஆசீர்வாதத்தை தான் பெருசா பாப்பீங்க. நீங்க செய்யறத பெருசா பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் ஒரு மனிதனிடத்துல ஒரு வேலையை செய்யும்படி, ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு வருகிறார். ஆனா அந்த மனிதன் செய்ய வேண்டிய வேலைக்கு அதிகமாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். புரிஞ்சவங்க மட்டும். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய அந்த மனிதனிடத்திலிருந்து சொசைட்டி எப்படி இருக்குது, ஆபீஸ் எப்படி இருக்குது, எம்எல்எம் கம்பெனி எப்படி இருக்குது, மற்ற இந்த ஐடி என்று சொல்லப்படுகிற இந்த கம்பெனிகள் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு 50,000 கொடுத்தா உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வேலையை வாங்கிட்டு 50,000 கொடுப்பாங்க. கரெக்டா? என்னப்பா அகர்வால்லாம் அப்படித்தானே போகுது. உங்ககிட்ட இருந்து அவங்க வந்துட்டு உனக்கு 20,000 கொடுக்குறாங்களா, எவ்வளவுன்னு சொல்ல மாட்டேன்ற, அது 20,000 தான் நம்புற, கத்த நாள் வராமே. அவங்க உங்ககிட்ட இருந்து 50,000 ரூபாய் வேலையை வாங்கிட்டு தான் உனக்கு 20,000 கொடுப்பாங்க. இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, அவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அளவு அதிகம், அவர் அதற்காக நீ செய்ய வேண்டிய காரியங்களை எதிர்பார்க்கிற அளவு கம்மி. புரிஞ்சவங்க, இதுவே ஒரு ஆசீர்வாதம். நம்மளை வருத்தப்படுத்தாம நம்மளை சுகமாய் கொண்டு போய் நம்மை சந்தோஷப்படுத்துற காரியங்கள் எல்லாம் செய்து நம்மை சுகமாய் கொண்டு வந்து நம்மை விடுகிற, நம்மை கரை சேர்க்கிற நல்ல ஆண்டவர். ஆண்டவர் ஆதாம் கிட்ட இருந்து, இந்த தோற்று போன ஆதாம் கிட்ட இருந்து இப்ப மறுபடியும் ஆபிரகாம் கிட்ட வர்றாரு. அதே பிளான் தான். என்ன சொல்றாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், அநேக தேசங்களை நீ உன்னிலிருந்து உண்டாக்க போகிறேன், அநேக ராஜாக்கள் உன்னிலிருந்து உருவாக போகிறார்கள். நன்றாக கவனித்து பாருங்க. தனக்கான காரியங்களை செய்கிற எந்த மனிதனையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. தேவனுக்கான ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறது. தேவனுக்கான ஒரு தெய்வீக ஒரு தலைமுறைகளுக்கான திட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் பரலோகத்தின் மகிமையினால் பூமியில நிரப்ப தேவன் விரும்புகிறார். ஆதாமை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சந்ததியைத்தான் உலகம் முழுவதும் தேவன் உண்டாக்க விரும்பினார். அவன் தோற்று போன உடனே, அவன் தோற்று போனான் என்று அவனை விட்டு விடாமல் அவன் சந்ததியிலிருந்த ஒருவனை ஆண்டவர் எடுத்து தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிறதை போல, எந்த சந்ததியிலே ஒருவன் தோற்றானோ அந்த சந்ததியிலிருந்து வந்த ஒருவனையே ஆண்டவர் வெற்றியுள்ளவனாய் மாற்ற முடியுமானால், தோற்று போன சந்ததியிலிருந்து வந்த ஒருவனையே வெற்றியுள்ளவனாய் மாற்ற முடியுமானால், வெற்றி பெற்ற சந்ததியாரா இருக்கிற நீங்களும் நானும் அடுத்த சந்ததிகள் எவ்வளவு மேன்மையான சந்ததியா இருக்கும் என்பதை எண்ணி அதற்கு காரணமான நம்முடைய ஆண்டவராகிய தேவனை கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துங்கள். தனக்கான காரியங்களை செய்கிற எந்த மனிதனையும் அவர் தாங்கி, நடத்தி, காத்து, மறைத்து, மேன்மைப்படுத்தி அவருடைய வேலையை செய்வதற்கு அவர்களை பயன்படுத்துகிறார். கடந்த நாள்ல ஒரு சென்னையில இப்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு சீ ஃபுட்டு கடை, அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் இல்லையா, ஏதோ கரிபியன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாமல்லபுரத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ், தமிழ்நாடு ஃபுல்லா அது ஃபேமஸ் ஆயிட்டு வருது. அந்த ஓனர் பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய வீட்டை பார்த்தா
அரண்மனையை விட பயங்கர பிரம்மாண்டமா இருக்குது. அவங்க ஸ்டாஃபுங்களுடைய வீட்டை அவர் போய் அவங்க ஸ்டாஃப் வீட்டை காட்டுறாரு. அந்த வீடு ஏறக்குறைய அவர் வீடு மாதிரி இருக்குது, ஸ்டாஃப் வீடு. நான் என்ன சாப்பிட்றனோ அதைத்தான் எங்க ஸ்டாஃபுங்க சாப்பிட்றாங்க. நாங்க என்ன மாதிரி பெட்டில் தூங்குறோம் அந்த மாதிரி பெட்டில் தான் எங்க ஸ்டாஃபுங்க தூங்குறாங்க. எனக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருக்குதோ அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் ஒரு பர்சன்டேஜே நான் உங்களுக்காக என்ன பண்ணிடுறேன், ஒதுக்கிடுறேன். அதனால யாரும் என்னை விட்டு இது வரைக்கும் போல, வேலை விட்டு போல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தனக்கான நன்மையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதற்கு காரணமானவர்களுக்கு கொடுப்பதிலே ஒரு சாதாரண மனிதன் அப்படி ஒரு பெருந்தன்மையுடையவனா இருப்பானால், தேவன் தன்னுடைய பரலோகத்தின் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் வருத்தப்படுத்துகிற மாதிரியோ, துக்கப்படுத்துகிற மாதிரியோ, துன்பப்படுத்துகிற மாதிரியோ நம்மை விட்டு விடுவாரா? அவருடைய தெய்வீக திட்டத்துக்காக ஆபிரகாம் கிட்ட வரும்பொழுதே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ண போறேன், ஃபேமஸ் ஆக்க போறேன், ஆசீர்வதிக்க போறேன், திரளாக்க போறேன், வர்த்திக்க போறேன். இன்னும் சொல்ல போனா, பூமியின் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். வானத்து நட்சத்திரங்களை பார், அவைகளை என்ன கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். கடற்கரை மணலை பார், அவைகளை அளக்க முடியுமா? அதே போல உன் சந்ததியை அளக்க முடியாது. நான் சொல்றேன், ஐயா இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ந்த ஆபிரகாமுக்கு என்ன பொருந்தையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத உண்மையுள்ள தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மட்டுமல்ல, அவர் என்னுடைய தேவன் என்று உரிமை கொண்டாடுகிறவர்கள் மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஒரு அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து, எத்தனை முறை ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணாலும் சோர்ந்தே போகாதவர் ஆண்டவர் மட்டும்தான். எத்தனை வாரம் ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்டாலும் ஆஹா இல்லையா? நாளைக்கு பாட போறோம், ஆசீர்வாதியும் கர்த்தரே. வர்றாங்களா இல்லையா? தெரியலையே. எப்ப பாட்டு தாள் ரெடி பண்ணிட்டியா? தோத்துறோம். நம்ம ஆளுங்களுக்கு இந்த பழைய பாட்டுகள்லாம் இப்ப எல்லாமே வந்துட்டு ட்ரெண்டிங்ல இருக்கிற பாட்டை பாடி பழகிட்டோம் இல்லையா? இந்த பாட்டு தெரியுங்களா? ஆசீர்வாதி. அதையோ யாருக்கோ நல்லவராமே கத்துக்குங்க, எல்லாம் பாடு கத்துங்க. இனி வருகிற இந்த வருஷத்துல இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள நான் கணக்கு போட்டு பார்த்தேன். அதாவது வந்து ஒரு 3 இருந்து 5 வருஷத்துக்குள்ள more than 48 மேரேஜ் பண்ண வேண்டியிருக்குது நம்ம சபையில. சராசரி வருஷத்துக்கு 10 கல்யாணம். தோத்துறான் கர்த்தருக்கு. கல்யாணம் எப்படி பண்ணணும், கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறீங்க. கல்யாணத்தை பண்ணி வைக்கிற பாஸ்டருக்கு என்ன பண்ணணும்ன்றத கல்யாணம் பண்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா? அப்பப்ப இடையில கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கோட்பாடுகள் சொல்லிடணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஆண்டவர் இங்க வராரு. நான் அவளை ஆசீர்வதித்து, முதல்ல ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமோடு இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆபிரகாமின் நிமித்தம் யார் ஆசீர்வதித்தாராம்? அபிமெலேக்கு வீட்டை ஆசீர்வதித்தாராம். அபிமெலேக் என்கின்ற அந்நியனையே ஆபிரகாமின் நிமித்தம் ஆசீர்வதிப்பார் என்றால், ஆபிரகாமின் விசுவாசத்துக்குரிய உறவினர்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நிச்சயமே. நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சுகத்தை விரும்புங்க, சமாதானத்தை விரும்புங்க, சந்தோஷத்தை விரும்புங்க, வளர்ச்சியை விரும்புங்க, நல்ல வீட்டை விரும்புங்க, நல்ல வண்டியை விரும்புங்க, நல்ல எதிர்காலத்தை விரும்புங்க. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற நல்ல தேவன் இருக்கிறார். எனக்கு ரொம்ப நாளைக்கெல்லாம் வாழணும் ஆசைப்பா சொல்லாத. கணவருக்காகவா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? மனைவிக்காகவா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க பெத்தவங்களுக்காகவா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? என் வாழ்க்கையின் இலக்கு இவர்கள் அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி அவர்கள்.
வாழ்க்கையின் ஒரு பகுதிக்காக வாழ்க்கை இழக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஒரு முடி கொட்டிச்சுன்றதுக்காக மொட்டை அடிச்சுக்கலாமா? ஒரு முடி கொட்டிட்டா என்னங்க பண்ணுவீங்க? தயா சொல்லு, ஒரு முடி கொட்டிட்டா என்னமா பண்ணுவ? ஏன்டா அப்படி முடி வெட்டுற? போயிடுச்சுப்பா, அண்டர் கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் ஆயிடுச்சுப்பா. எண்ணெய் வைக்கணும். வாலி பிள்ளைங்கள்லாம் ஒன்னும் முடியத்தான் சைஸா வெட்டுறீங்களே தவிர எண்ணெயை ஒருத்தரும் வைக்கிறது இல்ல. வெயில் காலத்துல எல்லாம் நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. மார்ச்சுக்கு மேல குளிக்கிறதுக்கு முன்னாடியும் எண்ணெய் வைங்க, குளிச்சுட்டு அந்த தலையை தொடச்சிட்டு அந்த ஈரப்பதத்திலே எண்ணெய் வைங்க, ஒன்னும் ஆகாது. முடி கடையில முடி வெட்டுற இடத்துல போய் ஒருத்தர் சொன்னாரு, சார் டை அடிக்கிறீங்களான்னு. இது வரைக்கும் டை அடிச்சதுல டைவும் அடிச்சதுல. சார் வயசு என்ன சார்? 47. இப்ப என்ன? இல்ல கருப்பா முடி வச்சுக்கிறீங்களா அதனால கேட்டேன். அது ஒரு சின்ன ரகசியம். அவர் என்னைக்கு கை வைப்பாரு தெரியாது. நான் அதை தாழ்மையா தான் சொல்றேன். வாலி பிள்ளைங்களா நிறைய பேர் உட்காந்தீங்க. வாலி பையன் இப்பவே நரைச்சு போயிருக்குது. நிறைய பிள்ளைங்களுக்கு எட்டி பார்த்தா இப்பவே நிறைக்குது. என்னடா வயசு? 18, 19. 19லயே நிறைகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆசீர்வாதத்தை விரும்புறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் விரும்புங்க. ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி பரிசுத்தம், ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி நல்ல கேரக்டர், ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி சாட்சி, ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனிதர்கள் என்று பேர் எடுப்பது. இப்ப நீங்க காரியத்துக்கு வாங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் சாராள் கிட்ட வந்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். இந்த பின்னாடித்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களின் பிள்ளைய, வாக்குத்தத்தை பெற்ற மனுஷனா இருந்தாலும் அவன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துருச்சு. இதே சாராள் இதே கீழ்ப்படியாம போய், இல்ல 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 என்னால எல்லாம் இனிமே குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லாம போயிருச்சு, என் வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா, நல்லா இருக்கிறா, எகிப்திய பொண்ணாவர் இருக்கிறா, நல்லா கொள்கொண்டு இருக்கிறா, அவளை நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கோ. இவன் கீழ்ப்படியாம போனாலும் அல்லது தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை ஒரு விதத்துல மீறினாலும், யாரை கர்த்தர் அழைத்து யாரை கொண்டு பக்தியுள்ள சந்ததி உருவாக்கணும்னு திட்டம் வச்சிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை சீர்படுத்தியாவது அவர்களை கொண்டு அதை செய்ய வேண்டியதை செய்து முடித்தே தீருவார். நீங்க நினைக்காதீங்க சாராள் இது எப்படி ஆகும். அவர் ஆசீர்வதித்து சொல்றாரு, அவள் ஜாதிகளுக்கு தாயாய் மாறுவாள். இதை யார்கிட்ட சொன்னாரு? இத முதல்ல யார்கிட்ட சொன்னது? ஜீவனுள்ளவருக்கெல்லாம் இவள் தாயானவள் யார்கிட்ட சொன்னது? ஏவாள் கிட்ட. நீங்க பிளான்ல இருந்து வெளியே போலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க பிளான்ல இருந்து வெளியே போலாம், ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, உங்கள் தலைமுறைகளையாவது கர்த்தர் கொண்டு உங்க பகுதியில அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்து முடிப்பார். நீங்க நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு சொன்னா, என்னைக்கோ ஏதோ ஒரு சில தேவ மனிதர்கள் உங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று உங்க முன்னோர்களால் ஒருவேளை வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது துக்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். இங்க இருக்கிற ஒரு சிலர் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது பாஸ்டர் சொன்னவங்க இருக்கிறீங்களா இல்லையா? மரியாதை கெட்டுடும், எங்க வீட்டாண்ட வந்தீங்கன்னா சொன்னவங்க இருக்கிறாங்க, உட்கார்ந்துங்கிறாங்க. ஏசு நல்லவர். உங்கள் தலைமுறைகள் நான் நிக்கிற இடத்துல நிக்க போறாங்க. உங்கள் தலைமுறைகளின் தலைமுறைகள் நான் நிக்கிற இடத்தை விட பெரிய இடத்துல நிக்க போறாங்க. உங்களுடைய சந்ததிகள் பூமியை சுதந்திரிக்கிற தேவனுடைய ஜாதிகளாய் விளங்க போகிறார்கள். அப்ப தோற்று போன ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஆண்டவர் ஒரு பிளானோடு சாராள் ஆபிரகாம் கிட்ட வராரு. விசுவாசம் இல்லாதவர்கள் போராட மாட்டார்கள், போராடுகிறவர்கள் விசுவாசத்தை விடவே மாட்டார்கள். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க போராடுறீங்கன்னு சொன்னா, அதாவது யாராவது போராட விரும்பலன்னா உங்க விசுவாசத்தை விட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு செய்தி கேட்கறீங்கன்றது பெருசு இல்ல, நீங்க எவ்வளவு சபைக்கு எத்தனை முறை வரீங்கன்றது பெருசு இல்ல. கேட்கிற அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லையா? ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தைக்காக போராடுறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு. ஆகவேதான் இங்கே விசுவாசம் இல்லாதவர்கள் போராட மாட்டார்கள், போராடுகிறவர்கள் உயிரை போனாலும் விசுவாசத்தை விட மாட்டார்கள். அநேகருக்கு ஒரு பிரச்சனை வந்தாவே வேற பரிகாரத்தை யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. வேற ஒரு நபரை தேட ஆரம்பிச்சிடறாங்க. நமக்கு ஒரு காரியங்கள் உடனே நடந்துடணும். ஏன்னா ஆண்டவர், நாம நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் குறித்திருக்கிற காலம் நேரம் வருகிற வரைக்கும்
நாம காத்திருந்தால் அவர் முழுமையானதை நமக்கு தருவார். நாம அவசரப்படவே கூடாது. நாம அவசரப்பட்டு போய் திராட்சை ரசத்தை வாங்கிட்டு வந்துட்டா என்னத்தான் வாங்கிட்டு வந்துருப்போம். அவசர காலத்துல வாங்குறதெல்லாம் கொஞ்சம் வேல்யூ குறைவா இருக்கும், பாத்துக்கிறீங்களா? அவசர காலத்துல போய் வாங்கிட்டு வர பாருங்க, இல்லாத ஒரு என்ன வாங்கிட்டு வரப்பட. ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்து அங்க கொண்டு வந்த அந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுங்களா? முந்தி அவன் பரிமாறினதை விட மட்டுமல்ல, இந்த பந்தி விசாரி காரன் இதுவரைக்கும் எங்கேயுமே சாப்பிடாத ஒரு ருசியாக இருந்துச்சு. யாரிடத்திலும் செய்யப்படாத ஆசீர்வாதத்தை, யாரும் பெற்று அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை, இந்த உலகத்தின் எந்த மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் உலகத்தின் எந்த பொருளாலும் பொன்னாலும் நிகழ்ச்சியாலும் தர முடியாத ஒரு உள்ளான மனிதனில் ஒரு குதூகலத்தை என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் தலை மேலும் என் தலை மேலும் கொண்டு வந்து வைப்பாராக. இப்போ ஆபிரகாமுக்கு வயசு என்ன? ஆதியாகமம் 17:1 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது பிரச்சனை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நம்புற மாதிரியான சூழ்நிலையில் இருந்தா நம்புற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சாதகமான நேரங்களில் கர்த்தரை கொண்டாடுவதும், சாதகமற்ற சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தரை விட்டு வேறு ஏதாவது பரிகாரிகளை தேடலாமா என்று யோசிப்பதும் ஆவிக்குரியவர்களுக்கு அடிப்படை அழகே அல்ல. ஏதாவது விளங்குதா? உங்களுக்கு ஒரு சொல்லட்டுங்களா? நீங்க எப்ப ஹோப்லெஸ் ஆகுறீங்களோ, நம்பிக்கை இழக்கிறீங்களோ, அப்பதான் அவர் ரொம்ப உங்களை க்ளோஸ் ஆகிறாரு. உங்க பிரச்சனைகளை நீங்கள் மனிதனிடத்துல சொல்லி பரிகாரத்தை தேடுவது நல்லது. ஒரு ஆவிக்குரிய தகப்பனிடத்துல, ஒரு ஆவிக்குரிய போதகரிடத்துல உங்களுடைய சில காரியங்களை நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க தேடுவது நல்லது. கடந்த நாள்ல கூட சிலர் போன் பண்ணி, இப்படி எனக்கு ஒரு தாட் வருதுங்க ஐயா, நான் வாழணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அவங்களை பலப்படுத்தணும். ஆனா ஒன்றை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் ஆண்டவரை பற்றிய அவருடைய கேரக்டர் என்ன, அவர் என்ன யோசிக்கிறாரு, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் செய்யற ஒருத்தர் எப்போதுமே உங்க கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் உங்க கூடவே இருக்கிறாரு. அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும் அப்படிப்பட்டவர் உங்க கூடவே இருக்கிறாரு. உங்களை வெறுக்காதவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்காதவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களை ஒரு மனிதனுக்கு முன்பாக அவமானப்படுத்தாத நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறாரு. தாயிலும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர், எந்த உலகத்தின் எந்த உறவை விட, எந்த மனிதனை விட, எந்த புரிந்து கொண்டவர்களை விடவும் அவர் மேலானவர். அவருடைய நீங்கள் அவரிடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவரிலே பலப்பட கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். அவனும் அவனோடு இருந்தவர்கள் தங்கள் பஞ்சாதி பிள்ளைகளின் நிமித்தம் மனக்லேசம் அடைந்ததினால் எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்டு அவனை கொல்ல முற்பட்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க பழகுங்க, கர்த்தருக்குள் திடமா இருக்க பழகுங்க, கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமா இருக்க பழகுங்க, கர்த்தரிலே நீங்கள் சத்துவமட பழகுங்கள், கர்த்தரிலே நீங்கள் உற்சாகப்பட பழகுங்கள். இப்போ நல்லா பாருங்க, 99 வயசு ஆயிடுச்சு. நம்பிக்கையை இழக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் அங்க இருக்குது. ஆபிரகாமுக்கு 99 வயசுனா சாராளுக்கு என்ன வயசுமா? அது என்ன இருக்கும், என்ன வயசு இருக்கும் சொல்றீங்க? புரியுது? யாருன்னா ஒருத்தர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 89. கர்த்தருக்கு 89. 89 வயசு உள்ளவங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? 89 வயசு யாரோ இருப்பீங்க போல தெரியுது. தோத்திரம். 89. என் கூட்டாளி தான் இருக்கிறாங்க.
ஓ மை டியர், நீங்க 89 வயசு அவங்களுக்கு. 89 வயசு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னா நீங்க எல்லா கண்ணால் அடிக்க மாட்டீங்க? கல்லால் அடிப்பீங்களா, அடிக்க மாட்டீங்களா? ஏசு நல்லவர். ஆனா சொன்னது யாரு? ஐயா, சொல்லப்பட்டது என்னன்றது பார்க்காதீங்க, சொல்லப்பட்டது என்னன்றத பார்க்காதீங்க, சொன்னவர் யாருன்னு பாருங்க. புரிஞ்சுவங்க. ஆபிரகாமுக்கு 99 வயது, சாராளுக்கு 89 வயது என்பதை ஆபிரகாம் சிந்திக்கலையா? ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன சிந்தித்தார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரொம்ப அற்புதமாக நான் வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு என்ன இல்லாம இருந்துச்சான்? சூழ்நிலைகள் இல்லாம இருந்துச்சான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சூழ்நிலைகள். ஆபிரகாம் நீ சந்ததிகளுக்கு தகப்பனாவா என்று சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, அதை நம்புவதற்கான எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. ஆண்டவர் சொல்லி இருந்தால் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும். ஆண்டவர் சொல்லி இருந்தால் 4 நாள் பொறுத்து லாசர் உயிரோடு வெளியே வருவான். ஆண்டவர் சொல்லி, நல்லா புரிஞ்சுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளால் நிரப்புங்கள். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களால் உங்கள் வாய்கள் முழுங்கிக் கொண்டிருக்கட்டும். ஆண்டவர் அருளுகிற நன்மைகளால் உங்கள் சிந்தைகள் நிரம்பட்டும். ஆண்டவர் என் சார்பாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை விட்டு விலகுவதே இல்லை. அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி சொல்லலாம், தப்போன்னு கிடையாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருப்பேன் சொல்லி இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். தனிமையின் பாதையில் அப்படியானால் தனியா இருக்கும் போது நீ நடக்கல, அவர் தூக்கின்னு நடக்கிறாரு. நீ எப்பெல்லாம் தனிமையை உணர்றியோ அப்பெல்லாம் ஒன்றை மறக்காது, உன்னை அவர் தோளின் மேலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை நீ மூளையில சிந்திச்சேனா உன் இருதயம் குதூகலம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமென். தனியா இருக்கும் போது இருக்கிற அந்த சில நேரங்கள்ல தனியா இருக்குன்னா அப்ப தனிமையா இருந்துட வேண்டியதான பாஸ். அப்படி இல்லை, எல்லாரும் இருக்கிற இடத்துல தனிமையா இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அல்லேலூயா. சீசர்கள் அப்படி மந்தியா இருந்தாங்க. அவர் சற்றே தனித்த அப்புறம் போய், அப்படின்னு வசனம் பார்த்திருக்கிறீங்களா? தனித்து அப்புறம் போய் ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு டீம் அங்க, இவர் ஒரு டீம் போட்டு. அப்படியானால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள் நன்றா கவனித்து பாருங்க. அவன் தன்னை நம்பல, எதை நம்பினானா? அவன் 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவன் ஆகும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினானா? எப்படி நம்பினானா? வாலிபர்லாம் சொல்லுங்க. முழு நிச்சயமா. எல்லாராய் தந்து சொல்லுவாங்க. முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் சொன்னா செய்வாரு, செய்யறத மட்டும்தான் சொல்லுவாரு. நான் சும்மா சொல்லிட்டேன்னு சொல்றவர் அல்ல, சொல்லிட்டேன் இப்ப என்னால முடியாது என்று சொல்லுகிறவர் அல்ல. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்காதீங்க. உங்களை திரளான ஆசீர்வாதங்களுக்கும் திரளான ஜாதிகளுக்கும் திரளான சந்ததிகளுக்கும் உங்களை தகப்பனாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறவர். சபையை கட்டும்போது சொன்னாங்க, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க சபையை கட்டுறீங்கன்னு. நியூ இயர்ல எல்லாம் உட்கார முடியுதா? யூத் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு போட்டி வச்சுமே, அதை ஏன் 2ஆ வச்சோம்? நான் பேசுறது விளங்குதா? கட்டும்போது என்ன சொன்னாங்க? என்னத்துக்கு பாஸ்டர் இவ்வளவு பெரிய சர்ச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பாருங்களேன். நம்ம இதை கட்டும்போது வந்துட்டு 1750 ரூபாங்க ஒரு யூனிட் மணல், இல்லையா சார்? 1750 ரூபாய். இன்னைக்கு யூனிட் மணல் யாருன்னா லேட்டஸ்டா வாங்கணும் யாருன்னா இருக்கீங்களா?
மேஸ்திரிங்களா சொல்லுங்க, என்ன போய்ங்குதியா? நாங்க எங்க மணல் வாங்குறோம், எல்லா எம்செட்ல கட்டி கிடக்குறீங்களா? ஐயா ஒரு டிராக்டர் 16,000 ரூபாய் சொல்றான். 16,000 ரூபாய் கேட்டாப்பா, 16,000 ரூபாய். அது கெஞ்ச வேண்டியதா இருக்குது. அப்படியெல்லாம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு அல்ல, விசுவாச கண்கள் நாளைய தினத்துக்கானது. இன்றைக்கான காரியங்களுக்காக இது கட்டப்படலை. இவ்வளவு பெருசா ஏறக்குறைய 37-8 அடி அகலமும் 97-8 அடி நீளமுள்ள இந்த திருச்சபைய இன்றைய கண்களுக்கால் கட்டப்பட்டதல்ல. நாளைய தலைமுறைகள் எழுமோந்து சொல்லுவாங்க, அப்பா நீங்க இதை விட பெருசா கட்டியிருக்கலாமே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆமென். சென்டர்ல தூண் போட்டீங்களேன்னு கேட்க போறாங்க. தூண் இல்லாத ஒரு சபையை கர்த்தர் மேல எழுப்புவாராக. எழுமணும்னு ஆசைப்படுறோம் இல்லையே, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். என்ன சொல்றீங்க? இவர் நம்ம உயிரை வாங்க விட போறது போல நினைக்காதீங்க. நாம ஆண்டவருக்கு என்று என்ன செய்கிறோமோ அதை ஒரு நாளும் அவர் பாக்கி இல்லாம நமக்கு பைசல் பண்ணிவிடுவார், அதை விட பல மடங்காக. சரி, இப்போ ஆதாமாகிய முன்னோர் விசுவாசம் இல்லாமல் தோற்று போனார்கள். ஆனால் விசுவாசித்த ஆபிரகாமுடைய அந்த சந்ததி, விசுவாசித்த ஆபிரகாம் வெற்றி பெற்ற ஒரு கோத்திர தலைவனாக, வெற்றி பெற்ற ஒரு ஸ்தோத்திரம் தேவ மனிதனாக காணப்படுகிறார். நான் சொல்றேன், நீங்கள் ஒருவேளை உங்க முன்னோர்கள் தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை உங்க முன்னோர்களுக்கு இந்த ரட்சிப்பின் தேவன் தெரியாமல், அந்த ரட்சிப்பின் தேவனை விசுவாசிக்காமல், அந்த ரட்சிப்பின் தேவனை விசுவாசித்தும் அந்த வழியில நடக்காமல் ஒருவேளை தோற்று போயிருக்கலாம். பல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ளாததினால் ஒருவேளை உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் ஒருவேளை நினைச்ச வெற்றியை நினைச்சு ஆசீர்வாதத்தை பெறாம போயிருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க தோற்று போன சந்ததி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க குடும்பம் தோற்று போச்சு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க மூதாதையர்கள் தோத்துட்டாங்களே நினைக்கவே நினைக்காதீங்க. தோற்று போன அந்த சந்ததியில் இருந்துதான் ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியுள்ள சந்ததியை கொண்டு வர போகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையின்படி அல்ல, நீங்கள் இப்பொழுது யோசிக்கிறதின் படி அல்ல. நீங்களே இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய நன்மையான ஈவுகளால் நீங்களும் உங்கள் குடும்பத்தார் உங்கள் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். அதை பெற்றுக்கொள்ள விரும்புறேன். அது எந்த ஆவிக்குரியதா இருந்தாலும், எந்த உலகத்தின் நன்மையா இருந்தாலும், எந்த சரீரத்தின் நன்மையா இருந்தாலும் அது என் தேவன் எனக்கு கொடுத்து தீருவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நம்பிக்கையுடையவர்கள் கரங்களை உயர்த்தி. இதை பிரசங்கத்துக்காக நான் செய்யல, இதுதான் தேவனுடைய வார்த்தை. செக் இருக்குதுங்க, நீங்க சும்மா பிளாங்க் செக் வச்சுன்னு நிக்கல. அதாவது எல்லாமே பண்ணி நீங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி செக்ல இருந்துச்சுன்னா அதை நம்பிக்கலாம். நம்ப மாட்டீங்களா? ஐயோ இதுல கையெழுத்து போட முட்டாங்களே, இதுல கோடு போட்டுக்கிற, இதுல டேட்டு போடலையே, இது அது போடலையே, இதுல இது போடலையே, என்னால எழுதலையே, எழுத்தால எழுதலையே, ஒண்ணும் கிடையாது. எல்லாமே பெர்ஃபெக்ட். பைபிள் பெர்ஃபெக்ட் நம்புறவங்க எல்லாம் இதுல எதையாவது ஒண்ணு கூட்டினாதான் வேலை செய்யும், இல்ல ஒன்னாதான் எடுத்தாதான் வேலை செய்யும். அப்படி என்ன இருக்குதா? இருக்கிற மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா வேலை செய்யும். எஸ் ஆர் நோ? எஸ்ன்றவங்களும் ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் ஆமேன் சொல்ல, அவங்களும் அடுத்த முறை ஆமேன் சொன்னா சொல்லிடுவீங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க, நாளைக்கு வேற கல்யாணம். ஹாப்பியா இருந்தா தான் கல்யாணம் மூட்ல இருப்பீங்க. இன்னைக்கு திட்டா நாளைக்கு வரைக்கும் ஐயோ திட்டிட்டு வரணும், எப்படி வர்றது அப்படிதான் சொல்லக்கூடாது. திட்டவே மாட்டேன். இனிமே நான் உங்களை கரெக்ட் மட்டும்தான் பண்ண போறேன். கர்த்தருக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன், உங்களை திட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன் கர்த்தருக்கு. ஆனா உங்களை கரெக்ட் பண்ணாம விடுறதில்ல. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியானால் நீங்க யோசிங்க, ஐயோ நான் தோத்துட்டுனா, ஐயா நான் சுகத்தை அனுபவிக்கலையா நினைக்காதீங்க. உங்க தலைமுறைகள் உங்களுடைய ஜபங்களுக்கான, உங்கள் கண்ணீர்களுக்கான, உங்கள் பிரயாசங்களை ஒருவேளை நீங்க இன்னைக்கு அதை பார்க்கலன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கண்களே அதை காணத்தக்கதாக வயதாகும் பொழுது, நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலை வரும் பொழுது உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி அது உங்கள் தலைமுறையின் தலைமுறைகளை ஆட்கொள்ளுவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் அங்கே உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளை என்ன பண்ணுங்க? நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவன் இந்த ஏசாயா புத்தகம்
ஏறக்குறைய கிபி 700 எழுதப்பட்ட புத்தகம். 700 எழுதப்பட்ட புஸ்தகம் பிசில. ஆபிரகாம் வாழ்ந்தது பிசி ஏறக்குறைய 1500, அதாவது ஆதாமிலிருந்து 2500 வருஷத்துக்கு அப்புறமாக, அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறமாக வாழ்ந்தவர் யாரு? இந்த ஆபிரகாம். இப்போ இந்த ஏசாயா புத்தகம் எழுதப்பட்டது 700ல. 1300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து. உங்களை பெற்ற உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் தங்களை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்தினுடைய மூத்த குடிகள் எல்லாம் நாங்கள் we are from Abraham என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், மாம்சத்துக்குரிய உடன்படிக்கையின் மக்களுக்கே 1300 வருஷத்துக்கு அப்புறமாகவும் அந்த மாம்சத்துக்குரிய உடன்படிக்கை வேலை செய்யும் என்றால் அவர்களை உற்சாகப்படுத்துறாரு. உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பாருங்க, உங்களை பெற்ற சாராலை நோக்கி பாருங்க. அவன் ஒருவனாயிருக்கையில் ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி நிலத்தை ஆகிலும் அவனுக்கு கொடாத போது உனக்கு இந்த தேசத்தையும் உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தையும் சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னாராம். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயா நான் ஒரு புடி இடம் கூட எனக்கு இல்லையா, நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன இடம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன வாழ்விடம் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் கற்பனை செய்வதற்கும் மேலாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்கள் எப்படி முன்னுக்கு வருவாங்க பார்க்கலாம், ஒருவேளை சவால் படலாம் அல்லது பரிதாபப்படலாம். அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எப்படி பேச வைக்க போறாருன்னா, இவர்கள் உண்மையாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பேச வைக்க போகிறார். கர்த்தருக்கு நம்முடைய ஊழியத்துக்கு அது பொருந்தும். நாங்க இல்லைன்னா இவர் எப்படி ஊழியம் செஞ்சிருவாரு? ஒரு நிறுவனங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம், எப்படி ஊழியம் செஞ்சிருவீங்க? கரெக்டா நாம, அதாவது நமக்கு தெரியாம கழுத்துல கயிறு மாட்டிங்கன்னா யாராவது காப்பாத்துவாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த கயிறை காப்பாத்துறதுக்கு பதிலா கட்டையை தட்டி விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஸ்தாபனங்கள் இருந்துச்சு. இடத்த வாங்கிட்டேன்னு ஒரு ஸ்தாபனம் வெளியே அனுப்பிச்சு. இடத்த வாங்கிட்டேன், என்னடா கொடுமை. சரி, ஒரு ஸ்தாபனம். நீ வளர்ந்துட்டு சபையை கட்டிட்டேன்னு ஒரு ஸ்தாபனம் வெளியே அனுப்பிச்சு. கர்த்தருக்கு நாம இவர்கள் 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 எல்லாம் என்று நான் மனதில் யோசித்த காலங்கள் உண்டு ஒரு காலத்துல. ஆனா அதெல்லாம் பெருசா எனக்கு நான் நினைச்ச மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த சர்ச்சை கட்டுறதுக்கு கடகால போட்ட பிற்பாடு இந்த சபையை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டருக்கெல்லாம் தெருவில் கொட்டி கிடக்குதா கல்லும் மண்ணும் சிமெண்ட்டும் ஜல்லியும் அப்படின்னு சொன்னார். சபையை சேர்ந்தவர். இப்ப இன்னைக்கு சபையில் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். எஸ் நல்லவர், எஸ் நல்லவர். எந்த இடத்துக்கு போனாலும் ஊழியர்கள் சொல்லுவாங்க, கொட்டா கூட போட முடியாதியா, அவ்வளவு பெரிய சைஸுக்கு அவர் சர்ச்சை போட்டு வச்சுக்கிறாரியா, கொட்டான்னு சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? சேம்பர்ல கொண்டாங்க, எங்க ஊர்ல சேம்பர், கொட்டா போட முடியாது, அந்த சைஸுக்கு போட்டு வச்சுக்கிறாரு. தெரியல. எஸ் எவ்வளவு நல்லவர், எஸ் எவ்வளவு நல்லவர். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சபைக்கு வருகிற மக்கள் அவர்களுடைய பலத்துக்கு மிஞ்சி வெளியிலிருந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க நம்பினா, if you are believe or not, சபைக்கு வெளியே 3000 ரூபாய் கூட நமக்கு கொடுக்கிறாங்க. சபைக்கு வெளியே 3000 ரூபாய் கொடுக்கிற ஆள் கிடையாது. நான் யோசித்து பாக்குறேன், இந்த காணிக்கை பெட்டியில வர்றதெல்லாம் தோத்திரம் தான். ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, தெரியல. கிருபையாய் தேவன் நடத்துகிறார். அதான் சொல்றேன் பாருங்க, காற்றை நீ காண மாட்ட, மழையை நீ பார்க்க மாட்ட, ஆனா உனக்கு என்ன வேலை நடக்கணுமோ, உன்னை கொண்டு என்ன வேலையை எனக்கு செய்யணுமோ அதை நான் செய்து கொள்ளுவேன். அப்படியானால் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயங்களின் தேவனாய் இருக்க விரும்புகிறார்.
நானும் அந்த ஆண்டவரே அதிசயங்களின் தேவனை நானும் அனுபவிக்க விரும்புகிறேன், அந்த அதிசய தேவனுடைய திட்டத்துக்குள்ள நானும் இணை விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க தோற்று போயிட்டதாவோ, உங்க சந்ததிகள் தோற்று போனதாவோ நினைக்காதீங்க. உங்க முன்னோர்கள் தோற்று போனதா நினைக்காதீங்க. எங்க அப்பா எனக்கு ஒண்ணு வைக்கல, என் தாத்தா எனக்கு ஒண்ணு வைக்கல, என் மூதாதையர் எனக்கு ஒண்ணு வைக்கல, நான் இருக்கிற வீடு பாரு, நான் இருக்கிற வாழ்க்கையை பாரு நினைக்காதீங்க. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த தொடர் போதனை அடுத்த வாரத்துல தியானிக்கலாம். நமக்கு போதும் என்கின்ற நிலையில் அல்ல. நீங்க இதை விரும்பணும். இந்த சபையில கண்டிஷன் இருக்காதான்னு நினைக்கிறாங்க சிலர். இந்த சபையை மாதிரி கண்டிக்கிற ஒரு சபை உண்டா? கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை பேசுறதுனால கண்டிப்பு இல்லாம போயிடுமான்னு நினைக்கிறீங்களா? இயேசு நல்லவர். ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கே ஒரு அளவு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பின்னாடி நான் சொல்ல போறேன். முதல்ல நாம வாக்கு கொடுத்து முதல்ல எடுத்துன்னு வாக்கு கொடுத்துருவோம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிடுவோம். அப்புறமா ஆண்டவர் அதை கூட இருந்து, எப்பா என் கூட சேர்ந்து நீ என்ன பண்ணு, நீ பேழைய கட்டு, என் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணு, என் கூட சேர்ந்து நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், அதெல்லாம் சொல்ல போறாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம அடுத்த வாரங்கள்ல, வருகிற வாரங்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு போதும். ஆபிரகாம் யாரா இருந்தானா? பொண்ணு வெள்ளியுடைய சீமானாய். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யாக்கோபு எப்படி போனாரா மாமனார் வீட்டுக்கு? ஆக்சுவலா அவன் நல்ல வசதியான குடும்பத்தில் தான் இருந்தான் இல்லையா? குடும்ப வசதியே இல்லையோ, சோத்துல ஒரு குறையும் இல்லாத ஒரு குடும்பத்துலதான் ஆபிரகாம் யாக்கோபு இருந்தான் இல்லையா? அந்த பக்கம் பழவேற்காடு, இந்த பக்கம் வந்தா என்ன ஊர் பாது, அயோத்தியா குப்பம், அப்புறம் மீன் நிறைய வைப்பாங்க. அந்த ஊர் பேர் என்ன பேரு மறந்தே போயிட்டேன். இப்போ காசிமேடு இல்லையா? காசிமேட்டு காத்தடிக்கும் எங்க ஊர்ல எல்லாம். நல்லா கவனிங்க. தோத்திரம் இருந்தது என்னமோ ஏழை வீடுதான், ஆனா ஒரு நாளும் இருந்தது ஏழை வீடு, விருந்து ஒரு நாளும் ஏழை வீடு கிடையாது இல்லையா? இப்ப எல்லாம் சீ ஃபுட்னா அது ஒரு பெரிய பேச்சு. அது 16 மீன் போடு, அம்மா 16 மீனை போடு, மத்தி மீன் 16 மீன் எண்ணி வைக்கணும். 1 2 3 4 16 மீன் இருக்கும் தட்டுல. ஒரு நாளைக்கா பாஸ்டர்? ஒரு வேலைக்கு. ஏசு நல்லவர். மத்தி மீன் எல்லாம் தெரிஞ்சுங்களா? சால மீன் நல்லவர். ஏசு நல்லவர். இப்ப எப்படி வரான்? நல்ல ஒரு இடத்துல தான் இருந்தான். இப்ப மாமனார் வீட்டுக்கு போறான், வெறுங்கையா போறான். ஏசு நல்லவர். ஏசு நல்லவரா? ஆனா பைபிள் சொல்லுது அவன் எப்படி திரும்பி வந்தானா? நான் சொல்றேன், இந்த தேவனை நம்பி நீங்க வெக்கப்படவே மாட்டீங்க. ஐயா கிராமத்தில் இருக்கிற மாதிரி பேசுங்கய்யா பிரசங்கத்தை. நியூயார்க் சிட்டில போய் பேசுற மாதிரி நினைச்சதான் நான் பேசுவேன். கிராமத்தில் இருக்கிற மக்களை வச்சுக்கிறதா நினைச்சு பேசுங்க. பில்கேட்ஸ், எலன் மாஸ்க், வாரன் பப்பட்டு, அதானி, அம்பானி வந்து உட்கார்ந்தா என்ன பேசுவோமோ அதைத்தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் சூழ்நிலைகளை நம்புகிறவர்கள், சூழ்நிலைகளுக்கு மேலாக சூழ்நிலைகளை தன் கரத்திலே வைத்திருக்கிற தேவனை நம்புகிறவர்கள். நமக்கு போதும் என்கின்ற மனநிலையின்படி அல்ல, தேவன் ஒரு மனநிலையை வச்சிருக்கிறார், அதன்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது போதும் என்கின்ற மனநிலையில் அல்ல, நமக்கு இது போதும் என்கின்ற மனநிலையின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பல. அவருக்கு ஒரு மனநிலை இருக்குது. நான் உன்னை நீ என் வேலையை செய்யற, நான் என் பிளான உங்ககிட்ட கொண்டு வரேன், எனக்கான ஒரு பெரிய திட்டத்தோடு உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நான் உன்னை இந்த லெவல்ல வச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்குதுல்ல. இப்ப முகேஷ் அம்பானி வந்துட்டு வேகனாரை வந்து அவங்க பையனுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அது பெருமையா அசிங்கமா? நம்ம வச்சுங்கிற வேகனாரு பேசிக் மாடலுங்க, 6,75,000 ரூபாய். முகேஷ் அம்பானியினுடைய வீட்டு வேலைக்காரன் கூட இதை விட காஸ்ட்லியான காரில் தான் போவான்னு நான் நம்புறேன். முகேஷ் அம்பானிக்கு அது மதிப்பா இருக்குமா? நான் பேசுறது புரியுதுங்களா? நம்மால் ஒரு முறை சொன்னா, கல்யாணத்துக்கு டீ பிஸ்கட் கொடுத்துடலாமாப்பா? டேய் எப்ப பண்ண போற? 2029 இட்டு 2028 29க்கு டீ பிஸ்கெட்னு சொன்னா மதிப்பாங்களா யாராவது? கல்யாணம் பண்றவங்களாம் கேளு.
ஐயா 150 கிலோன்றா 200 கிலோன்றான் கறி. எஸ் நல்லவர். அனைவருக்கும் பிரியாணி உண்டு, அதனால கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு பாக்குறேனே, நாளைக்கு அதுல இருந்து உங்க பிள்ளைங்களுக்கு உங்க கல்யாணத்துக்கு எப்படின்றத நான் அதுல இருந்து முடிவு நான் எடுத்துக்கிறேன். எஸ் நல்லவர். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய மனசை குளிர பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, அவர் மனம் குளிருகிற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய மனசு, நான் கொண்டு வந்த ஒரு மனிதனை, நான் அழைத்த ஒரு மனுஷியை, நான் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரத்தை, என் வேலைக்காக, என்னுடைய தெய்வீக திட்டத்துக்காக நான் முன்குறித்த ஒரு பாத்திரத்தை இந்த ஊர்ல உலகத்தில ஜாதிகள் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு எல்லையின்படி அல்ல, அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மேன்மையான எல்லைக்கு தேவன் கொண்டு வந்து நிறுத்துவாராக. நான் அதுல பங்குள்ளவனா இருக்க விரும்புகிறேன். என் தகப்பன் தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தகப்பன் என்கின்ற உரிமை உள்ளவர்கள் கரங்களை தள்ளியே சொல்லுங்க பார்க்கலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவர் பரந்த மனசுள்ளவரா இருக்கும் பொழுது நாம ஏன் குறுகுன சிந்தையுடையவர்களா இருக்கணும்? இல்லையா? என்ன இருக்குது பாக்கெட்ல? ஒண்ணு இல்ல, பேங்க்ல ஒண்ணு இல்ல. ஆனா எதை எனக்கு தேவையோ அதை தரக்கூடிய தேவன் என் கூட இருக்கிறாரு. என்ன எனக்கு வேணுமோ அதை தரக்கூடிய தேவன் இருக்கிறாரு. சமாதானம் வேணும் ஆண்டவரே, நான் ரொம்ப ஒரு டயர்ட் ஆயிட்டேன் ஆண்டவரே. நான் சொல்றது உண்டு நிறைய முறை, நான் ரொம்ப கோபமா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எனக்கு சுத்தி இருக்கிறவங்களா ஒரு மாதிரி என்ன ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஆனா எனக்கு பீஸ்ஃபுல்லே இல்லை. ஆனா எனக்கு சமாதானம் வேணும். சொல்லுங்க, ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. உங்க இயலாமையை சொல்லி உங்க பெற்றோர்கிட்ட அழுதா உங்க பிள்ளைகளை உங்க பெற்றோருக்கு வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னா சொல்றாங்க. உங்க இயலாமையை உங்க பிள்ளைங்க ஒரு இயலாமையை சொல்லி உங்ககிட்ட அழுதா அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு டேக் கேர் பண்ண முடியும்? நம்ம பொல்லாத மனிதனாகிய நாமளே நம்ம பிள்ளைகளை, நமக்கு செஞ்சவங்களை, நமக்கு உண்மையுள்ளவங்களை, நம்ம நேசிக்கிறவங்களை டேக் கேர் பண்ண ஆசைப்படுறோமே. ஆண்டவர் எப்போதுமே நம்ம மேலேயே கவனமா இருக்கிறாரு. நம்மளை டேக் கேர் பண்றதுல அவர் எவ்வளவு அக்கறையுள்ள தேவனா இருப்பார். இந்த மனநிலை உடையவர்களாகி நீங்கள் மாறுங்கள். படைக்கப்பட்ட ஒருவன் தோற்று போனான், மல்கியா 2:15. ஆனால் அழைக்கப்பட்ட ஒருவன் தோற்று போகவே இல்லை. மல்கியா 2:15 சொல்லுகிறது, அவன் படைக்கப்பட்ட ஒருவனேலவா படைத்தார் இல்லையா? தேவ பக்தியில சந்ததி பெறணும்னு ஆதாமை படைத்தார், அவன் தோத்து போயிட்டான். ஆனா அழைக்கப்பட்ட ஆபிரகாமை கொண்டு தேவ பக்தியில சந்ததி தேவன் உலகம் முழுதும் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க படைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். படைக்கப்படும் போது நீங்கள் இந்த ஆண்டவருக்குள்ள இருந்தீங்களா தெரியாது. படைக்கப்படும் போது நீங்கள் இந்த பூமியில பிறக்கும் போது இந்த ஆண்டவரை அறிந்தவர்களா நீங்க பிறந்தீங்களா தெரியாது. நீங்கள் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ தெய்வீக குடும்பத்துல பிறந்தீங்களா தெரியாது. தேவனை அறிந்தவர் பெற்றோருக்கு பிறந்தீங்களா தெரியாது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தோற்று போகவே மாட்டீர்கள். அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய பிரயாணம் தோற்று போகாது. அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய சந்ததி தோற்று போகாது. அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய எதிர்காலம் தோற்று போகாது. அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய வேலைகள் தோற்று போகாது. அழைக்கப்பட்டிருக்கிறவனுடைய நன்மைகள் தோற்று போகாது. நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால், விசுவாசிக்கிறவர்களை கனம் செய்வதற்கு தேவன் வல்லவர், நல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒரு போதும், கண்களை மூடி அப்படி ஆண்டவரை நோக்கி, கைவிட மாட்டே, அழைத்தவர் நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும். தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து பாடலாமே. ஒன்றுக்கும் கலங்காதே. வேணாம். உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தானே. ஆதி தகப்பனானே, அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனானே, சேர்ந்து பாடுங்க எல்லாரும். அந்த ஆபிரகாமை, ஓ கரம் பிடித்தவனை கடல் மணல் அளவாய்
கர்த்தர் நான் உயர்த்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணலளவாய் கர்த்தர் நான் உயர்த்தவில்லையா? எங்கூட சேர்ந்து பாடலாமா? என் சமூகம் ஒரு முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தவர் நான் தானே. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு குறித்த ஒரு தெய்வீக திட்டத்தோடு நம்ம ஒவ்வொருத்தரையும் அணுகி இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இனி என்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே, பெருக பண்ண போகிறார். கடந்த மாதங்களில் தோற்று போயிருக்கலாம், கடந்த வருஷங்களில் தோற்று போயிருக்கலாம், கடந்த நாட்களில தோற்று போயிருக்கலாம். நீங்க நினைக்காதீங்க நமக்கு எல்லாமே முடிந்து விட்டது, இனி நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ற ஒரு வாய்ப்புக்கே இடமே இல்லைன்னு நினைக்காதீங்க. பலனற்று போன, நம்பிக்கையற்று போன, ஏதுமில்லாத வாய்ப்பில்லாத இடங்களிலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நம்புகிறவர்கள் கரல் தட்டி கொஞ்சம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய், பலனாய், ஆதரவாய், ஆசீர்வாதமாய், நம்மை நன்மையாய், கிருபையாய், தயவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய நினைவாய் இருந்து எங்களை எங்கள் சந்ததிகளிலும் தலைமுறையிலும், சந்ததிகளின் சந்ததிகளிலும், தலைமுறைகள் தலைமுறைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் எருசலேமின் ஆசீர்வாதங்களையும் நாம் எங்கள் சந்ததிகள் குடும்பத்தாரும் அனுபவிக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து எங்களை பெருகவே, பெருக பண்ண போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தால் எங்கள் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். உம்மை அறிகிற அறிவினால், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளால் எங்களுடைய நினைவுகள் நிரம்பி இருக்கட்டும். என் பிள்ளைகள் இந்த மாதங்களில் எல்லா சுகத்தோடும் வாழ்வார்களாக. அவர்கள் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர பண்ணுவீராக. உம்முடைய சமூகம் முன்பாக செல்லுவதாக, கோணலான வழிகள் செவையாக்கப்படுவதாக, பாதைகள் நெய்யாய் பொழிவதாக. அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் தெய்வீக திட்டத்துக்குள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வார்களாக. ஆசீர்வாதங்களை தேவன் சும்மா கொடுக்கிறது இல்ல, ஒரு தெய்வீக பிளானோடு இருக்கிறதுனால தான் அவர் தெய்வீக பிராமிஸ கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வார்களா. அதற்கு நேராய் தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவார்களா, தங்கள் குடும்பத்தை அதற்கு நேராக கொண்டு வருவார்களாக, தங்கள் பிள்ளைகளை அதற்கு நேராக கொண்டு வருவார்களாக. நீதியின் சூரியனுடைய பார்வையில ஒவ்வொரு குடும்பத்தாரும் வந்து நிற்பார்களாக. துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரங்களை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி தாழ்த்தி இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டிருச்சு உன்னுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஐக்கியப்படுங்கள். கையை குடிச்சு குலுக்குங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி குலுக்குங்க. மாத்தி மாத்தி உட்கார்ந்து காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.